ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசுமாமா எக் சேலஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல அடுத்ததா என்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சேலஞ்சு, சிங்கிங் சேலஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுலயே வந்து இப்போ அம்மிங் சேலஞ்ச் பண்ண போறோம். மாமா ஓ குரலி வித்தையா? இப்போ வந்து சிங்கிங்லயே நம்ம வந்து அம்மிங் சேலஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு கண்டுபிடிக்கிறாங்களா உங்களுக்கு வந்து தேன் மிட்டாய். அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது எதுவும் ஒரு வச்சு சரி, யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன நீதான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேன் மிட்டாய். மிட்டாய் இல்ல தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஓட்டே இந்த மறுபுல பாட சொல்லக்கூடாது, அதுலயே கண்டுபிடிச்சிருந்தேன். கண்டுபிடிக்கலாம் எனக்கு இதுல எத்தனை தேன் மிட்டாய் நான் வந்து சாப்பிட போறேன் அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. உன்னை பார்த்து அம்மாடி அழகு சேமது அது பண்ணானே. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். சரி, இப்ப நீனு நான் சொல்லுவேன். எனக்கு பழைய பாட்டுல தான் தெரியும். அவருக்காக பழைய சாங் ஒண்ணு எடு. நீ என்ன உனக்கு ஆயில் வர உங்களுக்கு ரெண்டு பேரும் தெரியல, என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு பழைய பாட்டு தெரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாடி தொலையும் நீ பாடணும். என்ன பாடி தொலைன்றதுனால தான் அந்த பாட்டை பாடுவோம். கண்ணா லட்டு திங்க ஆசை. நீ பாடிதான் அவனை பாடு. ஆமா, பொழுது வரமாட்டேன், ஒண்ணு இருந்து வருது, ஆனா வரமாட்டேன். சரி, இவருக்கு வந்து வெக்கமாயிடுச்சு எங்க அண்ணாவுக்கு. இல்ல நான் பாடுறேன் பாரு, பாருங்க பாருப்பா, நான் பாடுறேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் ஒண்ணு கூட நம்மளால சாப்பிட முடியும். அந்த பாடு கேட்போங்க. பழைய சாங்கத்தெல்லாம் பாடவே முடியாது. பாடுங்களா வச்சு நான் பாடிடுவோம். மறுபடியும் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசை. நாளை நீ அடுத்து பாரு. என்னடி வாய்ஸ் இது? என்ன பாட்டா நீ பாடுங்க. உன்னுடைய பாடு. கூட மேல கூட வச்சு கூடலூர் போற மாமா நீதான் பண்ணுங்க.
வரமாட்டேன் தொண்டையில வந்து நின்றுச்சு வரமாட்டேங்குது. அந்த பாட்டு தான். அது இல்ல கண்ணடிச்ச கண்ணடிப்பேன் சிவப்பு மூஞ்சிக்கார. அதெல்லாம் இப்ப அதையும் பாட்டு. ஆமா அது கரெக்ட் தான். அவன் டேலண்ட். டேலண்ட். நம்மளுக்கு அவன் பாயசம் நமக்கு தெரியலையே. அந்த பாட்டு எனக்கு கேட்கவே இல்லையே. அது கூட பாத்து பாருங்க. நான் பாட்டா இது ஈஸியான பாட்டு தான். கண்டுபிடிச்சாங்க. நீ கண்டுபிடிச்சாங்க. நிறைய கண்டுபிடிச்சாங்க. எனக்கு இன்னும் வரவே மாட்டானுங்க மாமா. மாமா நான் எல்லாரும் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி ஏதா நான் பாடுறது கொஞ்ச நேரம் ரீமிக்ஸ் இது இன்னும் ரீப்ளே இல்ல எனக்கு வந்துருச்சு. அது வர மாட்டேங்குது. வந்தாமல போனா மயிருன்னு கொஞ்ச நேரம் அதான் நான் சொன்னது இல்லன்ட்டாங்க. வெயிட் அண்ட் see. தென்மதுரை காய் மூஞ்சி மேல் மூஞ்சி. நான் சொன்னதா தான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாட்டா தான் இருக்கணும். அந்த நயன்தாரா பாட்டு தான் அது. சரி இப்ப நீங்க 2 பேர் ஆப்ஷன் முடிஞ்சு போயிருச்சு. நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லணும். நீங்க சொல்லிட்டல இருக்கீங்க. சொல்லிட்டேன். அப்ப நீங்க இல்ல கண்டுபிடிக்கும் போது நான் எடுத்துக்குமா? இன்னொரு டைம் வருது இல்லையே. மயங்கினேன்னு சொல்ல முட்டாய் உனக்கு கேட்க கூடாது. கும்கி எந்த இதுல அதுல வருது? கொஞ்சம் அந்த பாட்டு பாட்டு மறுபடியும் பாட்டை மட்டும் பாடு. மியூசிக்க கொடுத்துட்ட அத கொஞ்சம் பாடு. ஐயோ ஆனந்தமே. அது நீ மியூசிக் கொடுத்தது அது இதுக்கு பாட்டு தேவை. எல்லாரும் இவ்வளவு சாங்குகள் இவ்வளவு இதுவா தெளிவா தரீங்க. எனக்குதான் எதுவுமே ஒண்ணு கூட வரமாட்டானுதோ. அதனாலதான் ஒண்ணும் வரல. அவன் பல்வெளித்தான் மாதிரி நமக்கு ஒண்ணு கூட செய்ய முடியாது. வாய்ப்பே இல்ல. சொல்லில் உயிர் வாழ்வே என்னால வரல. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று காதல் நான் தான் என்று பிடிக்கல என்ற பெண்ணுக்கு என்ன பிடிக்கல. நான் 10 வயசு மாமனுக்கு கண்டுபிடிச்சு இவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் கேளாரப்பா. உங்களுக்கு வரல? மறுபடியும் ஜெயலலிதா பாட்டு பாடு. முடியுமான வருது கிடைச்சது. ஜெயலலிதா பாட்டு ஃபேமஸ் பாட்டு நான் பெற்ற 7 பிள்ளைகளை 7 வயசுலே இளநீ வித்த சொல்லி தினது ஜெயலலிதா பாட்டு சொல்லி தொலையம். தொட்டு பார்த்தேன் கொட்டாங்கிச்சு. போற ஒண்ணும்
என்னமோ ஏஆர் ரகுமான் சாக்கெட் இப்ப பிடிச்சிட்டா நானு இப்ப இது சாமி ஏய், பாட்டு. நான் ஒரு 2 நாள் டைம் கொடுத்து என்கிட்ட இந்த வச்சிருந்தேன்னா நீ ஒரு பாட்டு கண்டுபிடிக்காத அப்படி வேலை மேல பூரா எனக்கு அதே செஞ்சேன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் பாத்தரலாம் இரு. நீங்க நானா நீ பாத்தரலாம். சரியான பாட்டு. அடடா வரலையா? ஐயோ தெரியல போயிடு. முன்ன எங்க அதுக்கு வச்சு பாட தெரியாது. கேட்ட ஞாபகம் வருது. ஆனா அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லாத மாமா. அது எப்பேற்பட்ட பாட்டு, எத்தனை வாட்டி பாடினீங்க என்கிட்ட. சரி ஒரு க்ளூ கொடுத்தா, நம்மளுக்கு கல்யாணம் ஆனா ரிலீஸ் ஆன படம் போனங்க. இப்ப பாட்டு பாடு. இப்பதானே கேட்ட ட்விஸ்ட். கருப்பு நிறத்தலை உனக்கு கிடையாது. இன்னும் கொஞ்சம் இதா தெரியும். பாடு. ஐயோ அருமையான பாட்டு வெளியே இந்த பாடு சேர்த்தியே தெரியாதா? தெரியாதாங்க. பாடு போகணும் இல்லைங்க. எல்லாருக்கும் என்ன அர்த்தம் வருதுன்னு எல்லாம் தெரியுது. மாணி கலை மாணி சொந்த நேவகந்தம். எப்படி இருந்துச்சு? இல்ல அடுத்த லைன் பாடுன்னு சொல்றது பாட்டு பாடுறாரு. இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பாக்குறாங்க. பாட்டு ஆடி கொட்டா புள்ள வெளியே வாலிபத்தனோட கிளியே. அப்படின்னு தெரியல. அருமையான பாட்டு தான். மாமாவும் பேரு நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். இதெல்லாம் என்ன சாங்கு? நான் பாடுறது கண்ணே கலைமானி. அதேதான். அரடி சுவர்தான் தடுக்கும். அதாங்க அதேதான் குடுத்து அவர் தான் பாவம். ஆமா கஷ்ட பாடம். இப்ப பாரு, நான் ஒரு பாட்டு பாடுறேன். வெள்ளி நிலவே அது யாருன்னு கேட்டுக்கிறேன். சரி, ஃபைனலா அதிகமா சாப்பிட்டது எங்க மாமா தான். ஜெயிச்சிட்டோம் பாரா. சோ இந்த அம்மிங் சேலஞ்ச், சிங்கிங் சேலஞ்ச் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. படம் முடிச்சு எல்லாரும் ஆஹா